வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 18 ஆண்டு காலம் என்று மிகப்பெரிய ஒரு காலகட்டத்தை நடத்தக்கூடிய ராகு தசையை பற்றி பார்ப்போம். அதாவது சுக்கிர தசை தான் இருக்கிறதுலே பெரிய தசை. உங்களுக்கு 20 வருடம் நடக்கக்கூடிய தசை. அதைத் தொடர்ந்து உங்களுக்கு சனி மகா தசை 19 வருடம். அப்போ அதைத் தொடர்ந்து ராகு மகா தசையை ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 18 ஆண்டு காலம் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தசை. அப்போ இந்த ராகு தசையில் என்ன நடக்கும் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே. ராகு அதல பாதாளத்துக்கு தள்ளிடும், ராகுனாலே கெட்ட நேரம் தான், ராகுவால் மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உலகில் உள்ள மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் மற்றும் பல வெற்றிகளை குவித்த மாவீரர்கள் எல்லாருமே ராகுவோட தசையில் தான் அவங்க அந்த வெற்றிகளையும் சரி, அந்த பொருளாதார வெற்றிகளையும் அடைஞ்சது இந்த ராகுவோட தசையில் தான் அடைஞ்சிருக்காங்க. அது என்ன மாதிரி அமைப்பு, ராகு எந்த நிலைகளில் யோகத்தை செய்வார் அப்படின்றது எல்லாமே நம்ம எப்பயும் போல் ஒரு அமைப்பு ரீதியாகவே பார்ப்போம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் நிறைய அமைப்புகள் போட்டிருக்கேன். இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ராகுவை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகு தசையோட முதல் விதியை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த விதியானது மூல நூல்களே மிக அழுத்தமாக சொல்லப்பட்ட ஒரு விதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்திங்கன்னா ராகு என சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 வீடுகளில் இருக்கும்போது குறைந்தபட்ச நல்ல பலன்களை ஜாதகருக்கு கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 வீடுகள், அதாவது இந்த 5 வீடுகளில் ராகு இருக்கும்போது ஜாதகருக்கு குறைந்தபட்சம் ஒரு நல்ல பலனை ராகு கண்டிப்பாக செய்வார். அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும். அதாவது நம்ம ஒரு பர்சன்டேஜ் விகிதமாக எடுத்துக்கிட்டோங்கன்னா, இந்த வீடுகளில் ராகு இருக்கும்போது குறைந்தது ஒரு 20% நல்ல பலன்களை ஜாதகருக்கு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்த விதி, மூலநூல் விதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு உபஜய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 போன்ற வீடுகளில் இருக்கும்போது ஜாதகருக்கு நல்ல பலன்களை கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் உங்கள் லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, லக்னத்திலிருந்து 3வது வீடு, 6வது வீடு, 10வது வீடு, 11வது வீடு என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களில் ராகு இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போதும் ராகு ஒரு 20% உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட்டத்தை பாருங்கள். இந்த கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10வது வீடு மகரமாகவும் வருது, அதே மாதிரி இது உபஜயஸ்தானத்தில் ஒரு வீடாகவும் வருது. அப்போ இந்த நிலைகளில் ஒரு ராகு இருக்கும்போது, அதாவது 10வது வீடு ஒரு உபஜயஸ்தானம், அந்த வீடு இந்த 5 வீடுகளில் ஒரு வீடாக இருக்கும்போது, இந்த உதாரணத்தில் மகரத்தில் ராகு இருக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 40% அந்த ஜாதகருக்கு நற்பலன்களை இந்த ராகு கொடுத்தே தீரும் அப்படின்றது தான் இங்கே விதி. இதுதான் ராகுவோட அடிப்படை விதின்னு கூட சொல்லலாம். இந்த விதிகள் அனைத்துமே மூல நூல்களில் சொல்லப்பட்ட ஒரு விதி. இதை தவிர்த்து இந்த ராகுவை பொறுத்த மட்டும் 1000 விதிகள் இருக்குது. ஆனால் இந்த விதி ரொம்ப பொதுவான விதி. இது என்னென்னா, ராகு உங்களுக்கு இந்த 5 வீட்டில் இருக்கிறதும் சரி, அதே மாதிரி உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருக்கிறதுல ராகு இருக்கும்போது உங்களுக்கு குறைந்தபட்ச நற்பலன்களை கண்டிப்பாக செய்வார் அப்படின்றது தான் இங்கே விதி. ராகு தசையோட முதல் மற்றும் முக்கியமான விதியை பற்றி இப்போ பார்ப்போம். அப்போ இந்த விதியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு அப்படின்ற ஒரு கிரகத்துக்கு சொந்த வீடு கிடையாது. அப்போ ராகு என்ன பண்ணுன்னா, எந்த வீட்டில் அந்த ராகு இருக்கோ அந்த வீட்டு அதிபதியாகவே அந்த ராகு செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த ராகு உச்சமா நீச்சமா அப்படின்றது சில வீடுகள் அவருக்கு கொடுத்தாலுமே அது ஜாதகத்துக்கு ஜாதகம் பொருந்தாது. ஆனால் ஒரு பொதுவான ஒரு விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராகுவிற்கு வீடு கொடுத்த ஒரு கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ராகு தசை யோகமாக செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்றதுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு வீடு கொடுத்த ஒரு கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இல்லை நட்பு நிலையில் நண்பர்களோடு சேர்க்கைப்பட்டு இருக்கும்போது அந்த ராகு யோகமாக செயல்படுவார், நல்ல பலமான நிலையில் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே சாரம் கொடுத்தவனும் முக்கியம். அதாவது ராகுவுக்கு சாரம் கொடுத்தவனும் ஒரு ஆட்சி உச்ச நிலையில் இருக்கிறது நல்ல அமைப்பு, இல்லை அந்த லக்னத்துக்கு சுபராக வர்றது அதோட ஒரு நல்ல அமைப்பு. சாரத்தை பற்றி நம்ம பின்வரும் அமைப்புகளில் பார்ப்போம். இப்போ வீடு கொடுத்தவனை பற்றி மட்டும் பார்ப்போம். இப்போ இந்த உதாரணம் பார்த்துக்கோங்க. இந்த உதாரணத்தில் ராகு உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்கார். அப்போ ரிஷபத்தில் இருக்கிற ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் உங்களுக்கு சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரன் என்ன மாதிரி நிலைகளில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் உங்களுக்கு ரிஷபத்தில் ராகு கூட சேர்ந்துருக்கும் போதும் ஒரு ஆட்சி பெற்றவனோடு ராகு இருக்கிறார் அப்படின்ற ஒரு நிலைமையில் சுக்கிரனோட பலன்களை ராகு பிடுங்கி செய்வார் அப்படின்ற ஒரு நிலையில் ராகு நல்ல நிலையில் சுபத்துவப்படுத்தப்பட்டு ஆட்சி பெற்ற சுக்கிரனோட அருமையான நிலையில் இருக்கிறார். அடுத்தது எப்படி கீழே வந்தீங்கன்னா, ராகுவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உங்களுக்கு துலாத்தில் ஆட்சி ஆகிறது ஒரு நல்ல அமைப்பு. ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி பெறுகிறார்
அப்படின்ற ஒரு அமைப்பில் ராகு நல்லது செய்வார். அடுத்தது ராகுவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சம் ஆகிறது மிக சிறப்பான அமைப்பு. ஏன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் உச்ச நிலையில் இருக்கும்போது இந்த ராகு பலமான அமைப்புகளை நிச்சயமாக தன்னோட தசைகளில் செய்வார். இந்த சுக்கிரன் லக்ன சுபரா வர நிலையில் இந்த ராகு திசை முழுக்க நல்ல பலன்கள் மட்டுமே நடக்கும். ராகு திசையோட அடுத்த விதி என்னன்றதை பார்ப்போம். அப்போ ராகு திசையோட அடுத்த விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு நின்ற நட்சத்திர அதிபதி நல்ல நிலையில் இருக்கணும். அதாவது ராகுவிற்கு கால் கொடுத்தவன் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நல்ல நிலையில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கொடுத்தவன் மாதிரியே அவருமே ஒரு ஆட்சி உச்சமோ இல்லை நண்பர்களோட நட்பு வீட்டில் சேர்ந்துருக்கிறதையோ ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த உதாரணம் பாருங்கள். இங்கே வந்து மீனத்தில் ராகு நிற்கிறாரு, அது ரேவதி நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. அப்போ இந்த ரேவதி நட்சத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு மிதுனத்தில் ஆட்சி ஆகிறதும் சரி, கண்ணியில் உச்சமாகிறதும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு ரிஷபதுலாம் ராசிகளில் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது நல்ல அமைப்பு. அதே மாதிரி அந்த வீடுகளில் அவர் இருக்கிறதும் சரி, மகரத்தில் புதன் இருக்கிறதும் சரி, ஒரு நல்ல அமைப்பில் ராகுவுக்கு கண்டிப்பாக இங்கே வந்து நட்சத்திராதிபதி வலுப்பெறதுனால இந்த ராகு தன்னோட திசையில் நல்ல பலன்களை செய்வார். அப்போது ராகுவிற்கு அடிப்படை விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கொடுத்தவனும் சரி, நட்சத்திர கால் கொடுத்தவனும் சரி நல்ல நிலையில் இருக்கணும். குறிப்பாக வீடு கொடுத்தவன் நல்ல வலுவோடு இருக்கிறது இந்த ராகு திசையோட பலன்களை வந்து தீர்மானிக்கும். அப்போ வந்து ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் ஒரு ஆட்சி உச்ச நிலையில் இருக்கணும். அதே மாதிரி நட்சத்திரம் கொடுத்தவனுமே சரி ஒரு ஆட்சி உச்சமோ இல்லை நட்பு நிலையிலே இருக்கும்போது இந்த ராகு திசை நிச்சயமாக நற்பலன்களை வழங்கும். இதுக்கு அடுத்த விதி என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, இந்த ராகுவுக்கு எந்த கிரகங்களோட சம்பந்தம் கிடைக்கிறது அப்படின்றத பொறுத்தும் இந்த ராகு திசை செயல்படும். அதாவது எந்தெந்த பாவகாதிபதிகளோட சம்பந்தம் கிடைக்கிது அப்படின்றத பொறுத்தும் இந்த ராகு திசை செயல்படும். அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ ராகுவிற்கு கிடைக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி நம்ம இந்த அமைப்பில் பார்ப்போம். அப்போ இந்த அமைப்பை நல்லா பாருங்கள். இது வந்து ஒரு விருச்சிக லக்னம், செவ்வாய் வந்து லக்னத்திலே ஆட்சி ஆகிறாரு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு 6வது வீடு என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கார், தனித்து இருக்கார். அந்த ராகு மேஷ வீட்டில் இருக்கார். நம்ம முன்னாடி பார்த்த விதிப்படி மேஷ வீட்லேயும் இருக்கார், 6வது வீட்லேயும் இருக்கார். முதல் விதி நல்லா பொருந்தி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாய் லக்னாதிபதியோட வலுவும் ரொம்ப முக்கியம். லக்னத்தின் அதிபதியான செவ்வாய் வந்து லக்னத்தில் ஆட்சியாகி ஆட்சி பெற்ற சுக்கிரனோட பார்வையில் இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பு. இங்கே செவ்வாய் சுபத்துவம் அடைகிறார். சரிங்களா? இப்போ நம்ம ராகுவை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த செவ்வாய் எந்த நிலைமையில் இருக்காருன்னு பாருங்கள். அவர் ஒரு பாவராகவே இருந்தாலும் ராகுவிற்கு முக்கியம் வீடு கொடுத்தவனோட வலு தான். இப்போ ஒரு மேஷத்தில் இருக்கிறதுனால விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி ஆகிறதுனால இங்கே ராகுவிற்கு ஆட்சி பலம் கிடைக்கிறது, ராகு நல்லா வலுவாக இருக்கிறாரு அப்படின்றது அர்த்தம். அதனால் அந்த பாயிண்ட்டை நம்ம டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராகுவிற்கு அதாவது கிடைக்கக்கூடிய தொடர்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவானவர் உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு தனாதிபதியாகி அவர் தனஸ்தானத்திலே ஆட்சியாகி உங்களுக்கு ராகுவை வந்து 5வது பார்வையாக பார்க்குறாரு. பொதுவாகவே ராகு வந்து குருவோட தொடர்பையோ சுக்கிரனோட தொடர்பையோ பெறும்போது கெடுதல்களை கண்டிப்பாக செய்யாது அந்தளவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த குருவோ சுக்கிரனோ லக்னத்திற்கு சுபராக வரும் நிலையில், அதாவது 5வது அதிபதியோ 9வது அதிபதியோ வரும் நிலையில் அவர்கள் ராகுவோடு தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் கொடுக்க வேண்டிய பலன்களை ராகு எடுத்து செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த ராகுவிற்கு என்னென்ன நிலைகளில் வலு வருதுன்னு பாருங்கள். அவர் மேஷத்தில் இருக்கார், முதல் பாயிண்ட்டு. 2வது பார்த்திங்கன்னா வீடு கொடுத்தவன் உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறாரு, அது 2வது பாயிண்ட். 3வது பார்த்திங்கன்னா ஒரு உபஜயஸ்தானத்தில் இருக்கிற ராகு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராகுவிற்கு கால் கொடுத்த கிரகமான சுக்கிரன், அதாவது ராகு பரணி நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால சுக்கிரன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கார், இங்கே ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கிறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ இந்த ராகுவிற்கு ஒரு சேர குருவோட தொடர்பும் சுக்கிரனோட தொடர்பும் கிடைக்கிது. அதாவது குரு தன்னோட விசேஷமான 5வது பார்வையால் ராகுவை மிகவும் புனிதத்துவப்படுத்துகிறார். பொதுவாகவே குரு பார்த்த ராகு கெடுதல் செய்வது இல்லை. இங்கே வந்து தனாதிபதியாக இருந்து பார்க்குறதுனால, தனாதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியாக இருந்து பார்க்குறதுனால இந்த ராகு மிகவும் புனிதப்படுத்தப்படுவார். அடுத்தது இந்த ராகுவிற்கு கால் கொடுத்த சுக்கிரனும் ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு சுப கிரகம்ன்றதுனால இந்த ராகுவின் தசையான அந்த 18 ஆண்டு காலமும் இந்த லக்னத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இங்கே வந்து இந்த ராகுவிற்கு வந்து தனாதிபதியோட தொடர்பு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. அதனால் இந்த ராகு இந்த ஜாதகருக்கு பொருளாதார வெற்றிகளை நிச்சயமாக தன்னோட தசையில் கொடுக்கும். இதுதான் வந்து ராகு திசையோட ஒரு சில யோக அமைப்புகள் நண்பர்களே. இதே மாதிரி அடுத்த வீடியோக்களில் ராகுவின் பாபத்துவ நிலையை பற்றி பார்ப்போம். ராகு எந்த நிலைகளில் வந்து ஜாதகரை மிகவும் ஒரு நிலையில் கெடுப்பார் அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் ராகுவை பற்றி ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வரேன். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட எண்ணங்களை நீங்கள் கமெண்ட்டாகவும் தெரிவிங்க. மிகவும் நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.